நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மண்பானை பிரியாணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சுமித்ராவும் குகனும் அம்மா பையன். அவங்க வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான். சுமித்ரா அவங்களோட பையன் குகனை நல்லா படிக்க வச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உட்கார வைக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப ஆசையே. அதனாலேயே அவங்க எவ்வளோலாமோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டாங்க. ஆனால் குகனோட மண்டையில் படிப்பு ஏறவே மாட்டேன்ருச்சு. வேற என்ன பண்ணுவாங்க சுமித்ரா? வேற வழியே இல்லை. நீனு படித்தா படி, படிக்காட்டி போடா. உனக்கு இதுக்கு மேலேயும் நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு படிப்பு வரல. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை படினாலும் எப்படி படிப்பு வரும்? மயில் இறகு போடுனா போடுமா? அந்த கதை தான் உன் கதையும். சரி, உனக்கு எதில் வாட்டமாக இருக்கோ அது பிரகாரமே போ. ஆனால் நல்ல வழியில் போகணும். சரிடா, இதுக்கு மேலேயும் நான் உன்னை எந்த கட்டாயமும் படுத்த போகிறது கிடையாது. உனக்கு அரசு உத்தியோகத்தில் வேலை கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதுக்கு ரொம்ப கடின உழைப்பை போடணும். நீ எவ்வளோ உழைப்பை போட்டாலும் அது உனக்கு சரி வர மாட்டேங்குது. நீயும் பாவம் எவ்வளோ தாண்டா படிப்ப. அதனால் இதுக்கப்புறமும் நீ ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். உனக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பண்ணு. அதில் நீ சரியான கடின உழைப்பை போடுறா, நீ ஜெயிச்சிருவ அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இதைத்தான் நான் அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இத்தனை வருஷத்தில் இப்போதான் உங்கள் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்குது. முன்னாடியே நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படியோ ஆயிருப்பேன். சரி, அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்கள் இப்போவாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓரளவுக்கு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருக்கிறேன். சுத்தமாக படிக்கலை அப்படின்னா கஷ்டம். ஆனால் படிப்பை ஏதோ எப்படியோ முடிச்சாகணும்னு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் என்னால் அரசு உத்தியோகத்துக்கு நிச்சயமாக போக முடியாதும்மா. இதுக்கப்புறம் பாருங்கம்மா, இந்த குகனை நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிறான். சரிடா, நீனு ஆக வேண்டிய வேலைகளை பாரு. நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வேலை இருக்குல்ல, வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதுக்கப்புறமும் வேலைக்கு போக போகிறீங்க? நீங்கள் வீட்டிலையே இருங்கம்மா. அதான் நான் இவ்வளோ பெரிய இளவட்டமாக ஆயிட்டேன்ல. நான் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி உங்களை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் வெளியில் வேலைக்கு போகணும்லாம் நினைக்க வேண்டாம்மா. நீங்கள் ராணி மாதிரி வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் இருக்கிற வேலைகளை பார்த்துக்கோங்க. மற்றபடி நானே வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி உங்களுக்கு காசை கொண்டு வரேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ முதல்ல ஒரு வேலையில் போய் சேரு. அது உனக்கு சரி வரட்டும். அதுக்கப்புறமா நான் வேலையை நிறுத்திக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் எப்படி வேலையை நிறுத்த முடியும்? உனக்கு இன்னும் ஒரு வேலையும் கிடைக்கல. நீ படித்ததுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போறியா, இல்லை பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போறியான்றது உனக்கு தான் தெரியும். அதனால் ஒரு வேலைக்குள்ளே முதல்ல போ, அதுக்கப்புறமா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என் மேலே நம்பிக்கை இன்னும் வரலையா அவங்களுக்கு? நான் கண்டிப்பாக வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்கம்மா, என்னை தேர்ந்தெடுத்துருவாங்க. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? இன்றைக்கே நான் வேலைக்கு போகிறேம்மா, வேலை கிடச்சிரும் அப்படிங்கிறாங்க. சரிடா, நீ போயிட்டு வா. நல்லபடியாக வேலை கிடச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீ 1 மாதம் வேலைக்கு போனேன்னா அது உனக்கு சரி வருமா வராதாங்கிறது உனக்கே புரியும். அதில் எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத வச்சு தானே நம்ம வீட்டு சூழ்நிலையை பார்க்க முடியும். நான் அதுக்கு முன்னாடியே வேலையை நிறுத்திட்டேன்னா நம்ம வீட்டுக்கு நிர்வாகம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுல்ல. அதுக்கு தாண்டா சொன்னேன். உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. ஆனாலும் நீங்கள் வெளியில் வேலைக்கு போய் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. என்னோட நண்பர்களோட அம்மா எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுதே வேலைக்கு போனவங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை நான் வேலை பார்க்குற அம்மாவாக தான் பார்த்துட்ருக்குறேன். இது வரைக்கும் வீட்டு இல்லத்தரசியாக ராணி மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்து நான் பார்த்ததே இல்லைம்மா. மற்ற அம்மாலாம் வேலைக்கே போக மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறீங்கம்மா. நம்ம வீட்டோட நிலமை மாறணும்.
சரி சரிம்மா, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நான் புறப்படுறேன். வாங்கம்மா நாம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அம்மாவும் பையனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரிம்மா, நான் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. நாம் எங்கே போகிறது, என்ன வேலை பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு சுத்தமாக ஓடவே இல்லை. இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும், நல்ல வேலையாக பார்ப்போன்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நம்ம படிச்சிருக்கிறோம்ல, அது சம்மந்தமாக ஏதாச்சும் பார்க்கலாமா? ஆனால் நாம் அதில் எல்லாத்துலேயும் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறோம். அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு படித்தது சம்மந்தமான வேலை ரொம்ப குறைவாக இருக்குமோ என்னமோ. சரி, இருந்தாலும் நாம் முயற்சி தான் செஞ்சு பார்ப்போமே. அரசு உத்தியோகத்தில் தான் உட்கார முடியாது, படித்த படிப்பை வச்சும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே நுழையிறாங்க. கம்பெனி முதலாளிக்கிட்ட அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. முதலாளியோட மனசில் ஓடுறது என்னன்னா, இவன் இவ்வளோ மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்திருக்கிறான், சரியாக வேலைகள் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். பையனை பார்த்தா வேலை நல்லா செய்யக்கூடியவன் மாதிரி தான் தெரியுறான். அதுவும் இப்போ தானே படித்து முடிச்சிருக்கிறான். நம்ம சம்பளத்தை குறைவாக கொடுத்துட்டு வேலையை கொடுத்துட வேண்டியது தான். இவன் என்ன முன்ன பின்ன வேலை பார்த்தவன் மாதிரி தெரியலை. அதனால் நம்ம கொடுக்குற சம்பளத்தை கண்டிப்பாக அவன் ஏற்றுப்பான், வாங்கி தானே ஆகணும். அவனுக்கு இப்போ ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் வந்தவன் மாதிரி தான் தெரிகிறான். நம்ம வேலையை போட்டு கொடுப்போம். இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக யாராவது வந்தாங்கன்னா இவனை வேலையிலேருந்து தூக்கிடுவோம். அது வரைக்கும் இவனை நம்ம எந்த அளவுக்கு வேலை வாங்கி புழிய முடியுமோ அந்த அளவுக்கு வேலையை வாங்கிப்போம். படித்தவன் வேற, சரி நமக்கு ஒத்து வரும் அப்படின்ட்டு. சரிங்க தம்பி, உங்களுக்கு இங்கே வேலை தயாராக இருக்குது, இன்றைக்கே நீங்கள் வேலையில் சேர்ந்துக்கலாம். கம்பெனியில் சாப்பாடு எல்லாம் தயாராகி அதை பேக்கிங் செஞ்சு வண்டியில் அனுப்பி அது கடைகளுக்கு போய் சேரும். எல்லாத்தையும் கணக்கு வழக்கு பார்க்கணும். அதுபோக கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் சரியாக வேலைகள் பார்க்குறாங்களான்னு நீங்கள் தான் பார்க்கணும். மாதம் 7,000 சம்பளம், போக போக சம்பளம் கூடும் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி, வேலைக்கு உங்களுக்கு சரின்னு படுதா அப்படிங்கிறாங்க. சரி சரிங்க, சரி, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, வேலையும் சுலபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டாங்க. சரி தம்பி, நீங்கள் வேலைக்கு புதுசில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக பழகணுங்கிறதுனால உங்களுக்கு ஒருத்தரை வேலைக்கு போட்டிருக்கிறேன். அவங்க உங்களை கவனிச்சுப்பாங்க, வேலைகளை சொல்லி தருவாங்க. டேய் தம்பி ராஜா, இந்த தம்பி வேலைக்கு புதுசு, நீ தான் எப்படி எப்படிலாம் வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும். கம்பெனியவும் சுற்றி காமி, வேலைகள் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லு போப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன அப்படின்ட்டு குகனும் கிளம்பிட்டாங்க. அங்கேயே வேலை போயிட்டே இருக்குது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் வரைக்கும் நல்லா வேலைக்கு போயிட்டே இருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. சம்பளத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க அம்மாவும் வேலைக்கு போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. பையன் இப்போ 7,000 ரூபாய் சம்பளம்ல. அதனால் எப்படி, பையன் வேற வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அவங்க ஆசைப்படி அவங்க அம்மாவும் வேலையை நிறுத்திட்டாங்க. வீட்டு இல்லத்தரசியார் ராணி மாதிரி இருக்கிறாங்க குகனோட அம்மா. குகனும் நல்லா வேலைக்கு போயிட்டுருக்குறாங்களே அப்படின்றதுனால, சரி நாம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். இவனும் தான் 2 டிகிரி படிச்சிருக்கிறான்ல, வேலையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அதனால் இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்ப்போன்னு பொண்ணு பார்க்குறாங்க. குகனுக்கு நல்லபடியாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. குகனோட மனைவியோட பேர் சுஜி. சுஜி ரொம்பவே நல்ல பொண்ணு. அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே அனுசரித்து போய்ப்பாங்க. குகனுக்கும் சுஜிக்கும் கல்யாணமான 2 மாதத்துலேயே குகனோட கம்பெனியிலேருந்து சொல்கிறாங்க, குகன் தம்பி, இதுக்கப்புறமும் நீங்கள் இதே கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது, வெளியூர் போய் தான் வேலைக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் நம்மளோட பிரான்ச்சு வெளியூரில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வேலையை பாருங்கள். இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க, அங்கே தான் ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க, அங்கே உங்களுக்கு வேலை சரியாக இருக்கும், நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாங்க. குகனுக்கு மனசே இல்லை. இங்கேயே நாம் வேலை பார்த்து பழகிட்டோம், உள்ளூர்லேயே இருக்கிறது நல்லாவும் இருக்குது. இதே தொலைதூரத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா நமக்கு போக்குவரத்துக்கு
செலவும் அதிகமாக ஆகும். அதே சமயத்தில் நம்ம ஒருத்தர் மட்டும்தான் சம்பாத்தியம் பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி வெளியூருக்கு போயிட்டு போயிட்டு வர முடியும்? இவங்க சொல்கிற ஊரும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிடுமே போகிறதுக்கு. போக 3 மணி நேரம், வர 3 மணி நேரம்னா 6 மணி நேரம் போக்குவரத்துக்கே போயிடும். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து போய் வேலையை பார்க்க முடியாதே. அதே ஊரில் இருந்து நாம் வேலையை பார்த்தா தான் உண்டு. இங்கே இருக்கிறது சொந்த வீடு. இங்கே இருக்கிற என்னோட அம்மாவையும் மனைவியவும் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போய் வாடகை வீட்டில் வச்சு எப்படி பார்க்க முடியும்? என்னோட மனைவி வந்தாலும் அம்மா வரமாட்டாங்களே. அம்மாவை தனியாக விட்டுட்டும் போக முடியாது. சரி, நம்ம என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கேன்னு குழம்பி போயிருக்கிறாங்க. யோசிச்சுட்டு சொல்கிற முதலாளி அப்படின்ட்டு முதலாளி கொடுத்த குறிப்பு பேப்பரை வாங்கிட்டு அவங்களும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வந்ததுமே அவங்களோட அம்மாட்டையும் மனைவிக்கிட்டேயும் விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீயும் சுஜியும் வெளியூரில் தங்கியிருந்து வேலை பாருங்களேன். மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ வந்துட்டு வந்துட்டு போங்க. அதுதான் சரியாக இருக்கும். சம்பளமும் இப்போது 7,000 தராங்க. வெளியூர்னா 9,000 தரேன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு 1,500 ரூபாய் ஆச்சுனாலும் மற்ற மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கும் சரியாக இருக்கும். நீங்கள் 2 பேர் தானே, சமாளிச்சுக்கலாம். அம்மாவுக்கு இந்த ஊர் தான் சரி வரும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, அதே வேலையை பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2 பேரும் வெளியூர் போங்க அப்படிங்கிறாங்க. இதை குகனும் அவங்களோட மனைவி சுஜியும் சுத்தமாக எதிர்பார்க்கல. குகனும் சுஜியும் சேர்ந்து, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நாங்கள் போகவே மாட்டோம். இங்கே நாங்கள் உங்கள் கூடவே தான் இருப்போம். வெளியூர் வேலை எதுவும் வேண்டாங்க. நாம் இந்த ஊர்லேயே இருப்போம். நீங்கள் இதே ஊர்லேயே வேலை பார்க்குறதுக்கு சொல்லுங்கள். வெளியூரில் கூடுதல் சம்பளம் கூட வேண்டாம். இருக்கிற சம்பளத்துக்கே நீங்கள் வேலையை பாருங்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. வேணும்னா நான் கூட வேலைக்கு போகிறேன். நமக்கு என்ன? வெளியூருக்கு போய் தான் வேலை பார்க்கணுன்னு என்ன கட்டாயமாக இருக்குது? அத்தை, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நாங்கள் 2 பேரும் உங்கள் கூடவே தான் இருப்போம். இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. உங்களோட முடிவை மாற்றிக்கோங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஆமாம், சுஜி சொல்கிறது தான் சரி. நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருப்போம். வெளியூருக்கெலாம் நான் போகவே இல்லை. நாங்கள் மட்டும் எப்படி போகிறது? நாங்களாம் போக மாட்டோமா அப்படின்ட்டாங்க. ஏன்டா? ஏம்மா சுஜி, மாற்றி மாற்றி 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க? என்னை பேசவே விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க. பேசி முடிச்சிட்டிங்கல்ல. இதுக்கப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கு? நாங்கள் சொன்னது சொன்னது தான். வேணும்னா இந்த வேலையும் வேண்டாங்க. நாம் சொந்தமாக ஏதாவது வேலையை பார்ப்போமே. அதில் நமக்கு கூடுதலான சம்பளமும் கிடைக்கும். நம்மளும் நம்ம ஊர்லேயே இருந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை பார்க்க போகிறீங்க? ஏதாவது தேவையில்லாமல் புதுசாக அதை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன்ட்டு. ஐயய்யய்ய, சரி, இருக்கிற வேலையை வச்சும் பாருடா போடா அப்படிங்கிறாங்க. இல்லைல்லம்மா, அந்த முதலாளி என்னைய வேலையை விட்டு தூக்கணுன்றதுக்காக தான் இப்படி அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. என் கூட ராஜான்னு ஒரு அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த அண்ணன் நிறையா விஷயங்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான வேற வேலையிலேருந்து மாற்றிருக்கிறாங்களாம். வெளியூருக்கு வேலைக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே போனதுக்கப்புறமா சம்பளத்தையும் கூட்டி தர மாட்டாங்களாம். அது போக வேலையிலேருந்தும் எப்போ தூக்குவாங்கன்னே தெரியாதான். ஒரு மாதத்துக்குள்ளேயே நிறையா பேரை வேலையிலேருந்து தூக்கியிருக்கிறாங்களாம். இப்போது எனக்கும் அதுதான் நிலமையோ என்னமோ. அதனால் நானாகவே வேலையிலேருந்து நின்றுக்கிறேன். அதனால் சுஜி சொல்கிற மாதிரி நம்ம சொந்த தொழில் பார்ப்போமே. அதுதான் எனக்கும் சிறந்ததுன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் ஏதோ பண்ணுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? ஏதோ பாருங்க, நல்லா இருங்க அப்படின்ட்டாங்க குகனோட அம்மா. அதுக்கப்புறம் குகன் அந்த கம்பெனியில் வேலைக்கு போகிறதையும் நிறுத்திட்டாங்க. சமைக்கிறதுனா குகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குது. வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாமே அவங்க அம்மாவுக்காக குகன் சமைச்சு தருவாங்க. குகனோட அம்மா குகன் செய்கிற சமையலை அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சுஜிக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு ஹோட்டல் ஒன்று வைக்க போகிறேன். மண்பானை பிரியாணி. மண்பானையில் பிரியாணி செஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இந்த ஊரில் ஹோட்டலும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம ஒரு கடையை வாடகைக்கு விட்டுருந்தோம்லம்மா, அந்த கடையும் காலியாக தானே இருக்குது.
அந்த கடையிலேயே மண்பானை பிரியாணியை நான் செஞ்சு விற்பனை செய்கிறேன். நானே கடைக்கு போய்க்கிறேன் வந்துக்கிறேன். ஏதாவது உதவி தேவைன்னா மட்டும் உங்களையவோ இல்லைன்னா சுஜியவோ நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. மண்பானை பிரியாணி கடையும் நல்லபடியாக திறந்துட்டாங்க. பூஜையெல்லாம் போட்டாச்சு. அந்த கடையை குகன் மட்டுமே தனியாக நடத்திட்டு வராங்க. வியாபாரமும் முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போக போக வியாபாரம் ஆரம்பிக்குது. நாளே 2000 ரூபாய்க்கு வியாபாரம் அவங்களால நம்பவே முடியல. லாபமே 1000 ரூபாய் கிடச்சிருக்குது. எப்படி? அப்போது நம்ம வெளியில் வேலை பார்த்துமே 7000 ரூபாய்க்கு நம்மளை ஏமாத்திட்ட தானே இருந்திருக்கிறாங்க. அது கூட தெரியாமல் நான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறேன். இப்போது என்னோட மனைவி சுஜி சொன்னதுக்கப்புறம் சொந்தமாக தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இப்போது இதில் இவ்வளோ லாபம் இருக்கா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்குது. நல்ல வேலை நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குதோ என்னமோ. அதனால தான் அந்த வேலையை விட்டுருக்கிறேன். இல்லைனா இன்னுமே நான் தொழிலாளியாகவே இருந்து இருந்து நிறையா லாபமும் சம்பாத்தியம் பண்ணாமல் அப்படியே என்னோடய வாழ்க்கை போயிட்டே இருந்திருக்கும். ஒரு நாளைக்கே இவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்குறாங்க. எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அப்போது தொழிலாளிகளுக்கு அவ்வளவு கம்மியான சம்பளத்தை கொடுக்குறாங்கல்ல. இதெல்லாம் நியாயமே கிடையாது. நம்ம வழியில் போகிறது தான் சரியான வழின்னு அவங்களோட கடை வியாபாரத்தை சூப்பராக பார்த்துட்டே வராங்க. ஒவ்வொரு நாளும் லாபம் அதிகமாயிட்டே போகுது. அதுவும் குகனே அவங்களோட ஹோட்டலுக்கு முதலாளியும் தொழிலாளியும். அவங்க வேற யாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எவ்வளவு லாபம் நட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான். எடுக்கிற லாபமெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குது. அவங்க அம்மா நல்லபடியாக வாழ்த்துனாங்க. அதே மாதிரி அவங்களோட பையனும் நல்லபடியாக முன்னேறிட்டாங்க. அவங்களோட மனைவி கொடுத்த ஊக்கமும் தான் குகன் இப்போ வெற்றி அடைகிறதுக்கான வழியில் போயிட்டுருக்குறாங்க. பிடிச்ச வேலையவும் நேர்மையாகவும் பார்த்துட்ருக்குறாங்கல்ல. அதனால் அவங்களோட வழி நல்ல வழியாக இருக்குது. வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகளை சந்திச்சிட்ருக்குறாங்க. குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை யாரும் முடிவு பண்ணுறதுக்கு கிடையாது. நம்மளோட முடிவை நம்ம தான் எடுக்கணும். அதில் நாம் நேர்மையாகவும் உறுதியாகவும் இருக்கணும். நம்மளோட உறுதி தான் நமக்கான உயர்வை தரும். கல்விங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். படிப்பு என்றைக்குமே நம்மளை கைவிடவே விடாது. நாம் முதலாளியாக ஆகணும் அப்படின்னாலும் நமக்கு நிறைய அறிவுகள் தேவைப்படும். அந்த அறிவுக்கு நமக்கு கல்வி மட்டும்தான் முக்கியம். அந்த கல்வியால் தான் நம்மளோட அறிவை பயன்படுத்தி நம்ம முன்னேறதுக்கான வழிகளை பார்க்க முடியும். இன்றைக்கும் சரி என்னைக்கும் படிப்பு ஒரு மிகப்பெரிய ஆணிவேர். படித்தவங்க யாரும் வீழ்ந்ததா சரித்திரத்திலேயே கிடையாது. ஜெயித்தவங்க தான் உண்டு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.